பாஸ்டருடைய பாடல் ஆராதனையில் நாங்களே இப்படி மயங்கி கிடக்கிறோமே, ஆண்டவர் எப்படி மயங்கி கிடப்பார்? கர்த்தராக தான் உங்களை விட்டு விலக மாட்டுறாரு. இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல நல்ல கடவுளோட உள்ளத்தை நல்லா உங்கள் பாஸ்டர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. கடவுளோட உள்ளத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, ருசிச்சிருக்காருன்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காரு? ருசிச்சிருக்காரு. அதனால தான் அவர்கிட்டேருந்து வர்றது எல்லாமே நம்மளை தொடுது, நம்ம வாழ்க்கையை மாற்றுது. அவர் என்ன சொன்னாலும் அது நடக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு அது அப்படியே புதுசாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது. ஆமென். ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு இப்படிப்பட்ட கடவுளோட மனுஷனை பார்க்குறது. அதனால் நான் உங்களை வாழ்த்துறேன். உங்களை ஒவ்வொருத்தருடைய பின்னாடி வந்து ஒரு கோலை பார்த்தேன், ஒரு மேய்ப்பனுடைய கோலை பார்த்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நீ வாடா, நீ வரலன்னு நான் அடித்து போடுவேனே. இவனுக்கு பின்னாடி கூட ஒரு கோல் இருக்குது. ஆரோன் அவன் அப்படி தான் இருக்கிறான். இவனுக்கு பின்னாடி கூட ஒரு கோல் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இந்த சர்ச்சில் கடவுள் பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் நடத்துகிறாரு. அதற்காக நான் அவருக்கு என்ன சொல்கிறது தெரில. கர்த்தர் இவ்வளவு உங்கள் மேலே பாசமாக இருக்கார், உங்கள் மேலே பட்சமாக இருக்கார். இதற்காக நான் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கிருபையில் நான் வந்து பங்கெடுக்க கடவுள் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. பாஸ்டர் ஆசீர், அவருடைய மனைவி ஜாய், அவங்க 2 பிள்ளைங்களுமே எங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பச்சமானவர்கள், பாசமானவர்கள். கடவுள் அந்த உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, எங்கள் உறவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். எபேசு சபையை விட்டு போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, பிரயோஜனமானதை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் உங்கள்கிட்ட சொன்னதை ஞாபகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லுவார். நான் ஒவ்வொரு தடவை உங்கள்கிட்ட நான் சொன்னேன், பிரயோஜனமானதை ஒன்றை கூட நான் மறைச்சி வைக்கல. உங்கள்கிட்ட சொன்னேன்னு கடைசியாக எபேசு சபையார்கள் முன்னுக்கு அழுதுட்டு கட்டி அணைச்சி அவர் அதோடு விட்டுட்டு போவார். நான் என்ன யோசிக்கிறேன்டா, எது ரொம்ப பிரயோஜனமோ அது உங்களுக்கு விளங்கலட்டினா கூட உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு என்னான்னு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியாது. பட் அந்த பகுதிகள் எடுத்து அப்படியே வாசிக்கிறேன். நான் வேத பகுதி எடுத்து அப்படியே வாசிக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவோ கடவுளுக்கு முன்னுக்கு அப்படியே அதை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் லேக்கிங் சொல்லுவாங்க, ஷாலோம். அதாவது ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் பிளவுபடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் சொல்ல போகிற இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால், நம்மளுடைய லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு சில ஆழங்களில் போயிருக்கோம்னா அதுக்கு காரணமே நம்முடைய ஜபம்தான், நம்ம ஜபத்தின் ஆழம்தான். நான் ஒன்று நம்புகிறேன், ஒரு மனுஷனுடைய ஜபத்தின் ஆழம்தான் அவனோட வாழ்க்கையின் ஆழம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒரு மனுஷன் எவ்வளவு ஜபத்தில் ஆழமாக போகிறானோ அவனோட வாழ்க்கையின் ஆழமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு சில இடத்தை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்காக செய்யப்பட்ட ஜபமும் நீங்கள் செஞ்ச ஜபமும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இன்னும் மகத்துவமான கிரியைகளை, மகத்துவமான செயல்களை
கடவுளுடைய பரிபூர்ணத்தை நீங்கள் பார்க்கணும்னா, நான் வேதத்திலிருந்து ஒரு 4 ஜெபங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அவ்வளோதான். நான் வாசித்து சொல்கிறேன். என் வாழ்க்கையை எது மிஸ் பண்ணாமல் மறுபடியும் கடவுள் எனக்குன்னு வச்சிருக்கிற காரியங்களை என்னை தவற விடாமல் இன்ன வரைக்கும் காத்து வர்றது இந்த ஜெபங்கள் தான். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதியிருந்தாலும் எனக்கு புரியுறதில்லை. எனக்கு புரியலன்னா கூட அது அவசியம் என்பதனால நான் அதை அப்படியே செய்வேன். கர்த்தர் அதுக்கான கிரியைகளை செய்வார், அதற்கான செயல்களை செய்வார். ஸோ இன்றைக்கு பவுல் சபைகளுக்குன்னு பண்ண ஜெபங்கள் எடுத்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். பவுல் சபைகளுக்குன்னு பண்ண ஜெபம். நீங்கள் அதை உங்களுக்கு பண்ணணும், உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணணும், உங்களோட எதிர்காலத்துக்கு அதான் பண்ணணும், உங்கள் சபைக்கு அதான் பண்ணணும், உங்கள் பாஸ்டருக்கு அதான் பண்ணணும். எல்லா சபைகளுக்கும் நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ணி பாருங்கள். அந்த ஜெபத்தின் மகத்துவம், அந்த ஜெபத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டமாகும். ஆமென். 1வது எபேசியர் 1வது அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான ஜெபத்தை நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1வது அதிகாரம். These are Paul's prayer for the church. ஒரு சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் பண்ணின ஜெபங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக பண்ணின ஜெபங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 15 to 23 வரைக்கும் எழுதிக்கங்க. எபேசியர் 1வது அதிகாரம். இங்கே ரொம்ப பேர் ஜெபம் பண்ண கஷ்டப்படுறீங்க, அல்லது ஜெபம் பண்ண உட்காந்தா நம்மளோட சிந்தனையில் என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. சில பேர் அதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே படிங்க. அப்படியே படித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், நான் சொல்கிறேன் ஒரு 3 மாதத்தில் பாருங்கள் ஒரு ஆழத்துக்குள்ளே போயிடுவீங்க. 3 மாதம்தான் சரியான ஒரு ஆழத்துக்குள்ளே போயிடுவீங்க. கடவுளை ருசிக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஜெபம் தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 15 வாசிக்கிறேன். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலேயும் உள்ள உங்கள் அன்பையும் கேள்விப்பட்டு. பவுல் இப்படிக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்கிறாரு, நான் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா, நீங்கள் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசமாக மனுஷர்கள் எல்லார் மேலேயும் வச்சிருக்கிற அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு உண்மையான தேவ பிள்ளை தேவன் மேலே உறுதியான விசுவாசம் வச்சுருப்பாங்க, மனுஷர் மேலே ஆழமான அன்பு வச்சுருப்பாங்க. இது 2 தான் ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு. விசுவாசமும் மனுஷர் மேலே உள்ள அன்பம். ஒருத்தர் சொல்கிறான்னா நான் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்கேன்னு, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா மனுஷர் மேலே அன்பாக இருப்பாங்க. வலுங்க என்ன சொல்கிறேன்னு, மனுஷர் மேலே அன்பாக இருப்பாங்க. இதை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியான ஜபங்களை இடைவிடாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதை மிஸ் பண்ணவே கூடாது. பவுல், நான் அக்கால சபையுடைய பலத்தை நான் பார்க்கும் பொழுது, ஏன் அக்காலத்தின் சபை இவ்வளோ பலமாக இருந்திருக்கு? ஒரே நூற்றாண்டில் அன்னைக்கு இருந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டானுங்க. கர்த்தருடைய வசனம் உலகமெங்கும் பரம்பி மகிழ்ப்படுகிறதுன்னு கொலோசியர் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அந்த காலத்தில் உலகமெங்கும் பரவி மகிழ்ப்பட்டுச்சு. ஏன் தெரியுங்களா? சபைக்கு பண்ணப்பட்ட ஜபம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரேயராக இருந்துச்சு. அவங்க பண்ண ஜபங்கள்லாம் இடைவிடாமல் பண்ணாங்க, கொஞ்சம் கூட இடைவிடாமல் பண்ணாங்க. ஆனால் என்ன சொல்லி ப்ரே பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி நிறைய சபைகளில், எங்கள் சபையிலையும் பார்த்துருக்கேன், ஜப கூட்டங்களில் கூட யாரும் இப்படி ஜபிக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக நான் இதை பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, எங்கள் சர்ச்சோடைய லைஃப் பிரசங்க மைண்ட் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லைஃப் பார்த்த போது என் மக தான் வர்ஷிப் பண்ணான். என் மக கடைசியாக இந்த வார்த்தையை தான் சொன்னான். இந்த ப்ரேயரில் உள்ள வார்த்தையை சொல்லி ப்ரே பண்ண பாருங்கள், எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கடவுளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, ஆவியானவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு.
உங்களை ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு, மகிமை மேல் மகிமைக்குள்ளே கொண்டு போகிறாரு. தேவனுடைய மகத்துவங்களை எல்லாத்துக்குள்ளேயும் உங்களை கொண்டு போக போகிறாரு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் உங்களை நிரப்ப போகிறாரு. நெசமாங்க, உண்மையை சொல்கிறாங்க, இது சும்மா சொல்கிறது இல்லை. தேவன்கிட்ட இருக்கிற எல்லா பூரணத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற ப்ரேயரை பண்ணிங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, அதுவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா 17ஆம் வசனம் 2 காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு. இந்த வசனத்தில், இந்த பகுதியில் 2 காரியத்தை தான் ப்ரே பண்ணுறாரு. என்னன்னா, ஒன்றாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும். என்ன ஜெபம் பண்றாருன்னா, இடைவிடாமல் இயேசு கிறிஸ்துவின் தேவனை, அந்த மகிமையின் பிதாவை, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பிதாவோடு தொடர்பு கொண்டு இருந்தார். இயேசு எப்படி பிதாவை அறிஞ்சாரோ அனுபவிச்சாரோ, இந்த உலகத்தில் யாருமே இயேசு அப்படி அறிஞ்சதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன் தான் வெளிப்படுத்தினார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தான் எப்படி பிதாவை அந்த அளவுக்கு நெருக்கமாக அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி நாம் அவரை அனுபவிக்கணும்னு சொல்லி, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கும்படி நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு இயேசு எங்கே பிதாவோட வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரோ அங்கேயே கொண்டு போய் நம்மளை கர்த்தரை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமாங்க, உன்னதத்தில் அவர் கூட உட்கார வச்சிருக்காரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சாதாரணமானதில்லை. சும்மா சாமியை மாற்றிட்டோம், கடவுளை மாற்றிட்டோம் நினைக்காதீங்க. முந்தி வேறு சாமியை கும்பிட்டேன், இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, அப்படி இல்லை. தேவன் உங்களை அதீத பாதாளத்திலிருந்து உயர்த்தி உன்னதங்களில் பிதாவோட வலது பரிசத்தில் உட்கார வச்சிருக்கிறார். இயேசு இருந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா இருக்கீங்க. எதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போனார்னா, இயேசு கிறிஸ்துவின் அந்த பிதாவை நீங்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரணும்னு ஜெபிக்கிறார். ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன், அந்த ஆவி நமக்கு இருந்தால் இயேசு பிதாவை அனுபவிச்சது மாதிரி அனுபவிக்கணும். உங்களோட வாழ்க்கை நம்பர் 1 கோல் இதாக தான் இருக்கணும். நம்பர் 1 இலக்கு என்னவாக தெரியுமா இருக்கணும்? இயேசுவே, நீர் பிதாவை ருசித்தது பிள்ளை. நீங்கள் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியில் நீங்கள் தேவனோடு இருந்தீங்கள, நீங்கள் ஆதியிலிருந்து அந்த பிதாவை அறிய 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 அந்த பிதாவுடைய தற்சொரூபமாகவே நீங்கள் இருந்து அந்த பிதாவை அவ்வளவு அறிந்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்னீங்களே, அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் பிதாவை அறியணும், பிதாவை அறியணும். அதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? என்ன தேவை? என்ன தேவை? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாரும். இது ஒரு நம்பர் 1 பிரேயர். 2வது, பவுல் இந்த பகுதியில் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தரணும். நம்முடைய இருதயத்தின் கண்கள் பிரகாசம் அடையணும்னு சொல்கிறார். இந்த காரு அல்லது பைக் எடுத்துகிட்டு நைட்டில் அப்படி எடுத்து, இரவில் அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா முத நம்ம ஆன் பண்ணுறது என்ன தெரியுமா? லைட்டு தெரியுங்களா? லைட்டு தான் மண்ணுக்கு போவோம், அப்புறம் நம்ம போவோம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவைன்றாரு. 3 காரியத்துக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவையாம். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இதே மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சால் நான் சொல்கிறது எல்லாம் விளங்கலைன்னா பரவாயில்ல, அதை அப்படியே எடுத்து படிங்க, ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி, அப்பா இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும், என் குடும்பத்துக்கு நடக்கணும், எங்கள் சபைக்கு நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள். கேனத்தேகன்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கார். கேனத்தேகன் இறந்துட்டார். இப்போ அவர் சொல்கிறார், எபேசியர் 1வது அதிகாரத்தை 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இந்த ஜபத்தை 6 மாதத்தில் 1000 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பேன். அப்பா, நான் உங்களை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை தெளிவு அளிக்கிற ஆவியை தாங்க, எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, இப்படி 1000 வாட்டி சொல்லலாம். ஜீசஸ் என்ன தடவை பண்ணாராம்? 3 தடவை அவரை நேரடியாக சந்திச்சாராம். நேரடியாக சந்தித்து, நீ பிரகாசமுள்ள மனக்கண்கள் கேட்டல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் எங்கே உட்கார வச்சுருக்கேன், அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி த பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, விசுவாசிகளின் அதிகாரம்னு ஒரு புக் எழுதினார்.
கடந்த காலங்களில் நிறைய ஊழியக்காரனோட வாழ்க்கையை மாற்றினவர் அவர். ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு ப்ரேயரை லைஃப்பை மாற்றி விட்டுருச்சு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? காரில் ஏறினாரா, வந்தார்னா, போனாரா, வந்தாரா, சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இதை இடைவிடாமல் சொல்லுவாராம். நம்ம எல்லாரும் எதுக்கோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேங்க, ஆவிக்குரியவைகளையும் மேன்மையானவைகளையும் கேளுங்க, மற்றதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. உங்கள் வீட்டுக்காரங்களை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. கடவுளை ருசிச்சா நம்ம வாழ்க்கை மாறும். ஒழுங்கு என்ன சொல்கிறேன்னு எல்லாமே மாறும். ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். 3 காரியத்துக்காக மனக்கண்கள் பிரகாசம் அடையணும்னு ஜெபம் பண்ணுறார். மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே என்னத்தை தட்டுறோம்? லைட்டு தான் ஆன் பண்ணுவோம். லைட்டை ஆன் பண்ணால் தான் இங்கே என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல் மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சுன்னா கடவுள் எதிர்காலத்தில் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ளே என்னென்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வைத்து என்னென்ன மகிமைகளை கொடுத்துருக்காருன்னு பார்க்கறதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. 3 காரியத்துக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் கேட்குறாங்க. 18வது வசனம் சொல்லுது, அவர் நம்மளை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது. உங்களுக்கு தெரியுமா, கடவுள் உங்களை அழைச்சி சும்மா விடல, வரப்போகிற காலங்கள் ஒரு பெரிதான நம்பிக்கைக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை நம்பிக்கைக்கு அழைச்சிருக்கிறார். நீங்களாம் நம்பிக்கையுடைய மக்கள்கள். வரப்போகிற காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு காட்டப்போகிற, உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் பெரிதிலும் பெரிதாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. இப்போ நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகளும் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களும் மகிமையும் ஒப்பிடவே முடியாது. இனி வரப்போகிற மறுமையில் கடவுள் வைத்திருக்கிற காரியங்கள், நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் பார்க்க போகிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். இயேசுவோட வருகைக்கு பிறகு நீங்கள் அவருடைய முழு ராஜ்யத்தோட மகிமையை இன்னும் பார்க்க போகிறீங்க. புதிய வானம் புதிய பூமின்னு அப்படியே போய்கிட்டே இருக்க போது எத்தனை கோடி வருஷம் தெரியாது. அந்த வரப்போகிற அந்த நம்பிக்கையை மட்டும் உங்களுக்கு இப்போ பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா, அதை பார்க்கறதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் நீங்கள் நானும் இப்படி இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் இங்கே உள்ளதை நினச்சி வேதனைப்பட்டு இருக்கோம், இங்கே உள்ளதை நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை ரொம்ப பெருசு. இயேசுவோட வருகையில் நம்ம சரீரங்களை மறுரூபமாக்க போகிறாரு. உங்களோட சரீரம் மறுரூபமாகும் போது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பீங்க தெரியுமா, சாகவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமென். என்றென்றைக்கு உயிரோடு இருப்பீங்க. ஜீசஸ் எப்படி இருக்காரோ அப்படி இருப்பீங்க. அது தெரியுமா? இனி வரப்போகிற காலங்களில் பரலோகம் பூமி ரெண்டுமே பிரிஞ்சிருக்காது. அது தெரியுமா? காலங்கள் நிறைவேறும் போது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவின் மூலமாக கூட்டப்பட போகுது தெரியுமா? பரலோகம் கீழே இறங்கி வரப்போகுது தெரியுமா? பரலோகமும் பூமியும் ஒன்றா சேரப்போகுது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதை இப்பொழுது பார்க்கறதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. அடுத்தது என்ன தெரியுங்களா? பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பையனை ஆண்டவர் ரட்சிக்கும் போது சும்மா விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட இருந்த எல்லா மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் தூக்கி இவனுக்குள்ளே வச்சுட்டார். உண்மையாங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் அவருக்குள்ளே வச்சுட்டாரு. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் பொக்கிஷங்கள்லாம் அடங்கியிருக்கு. இவன் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறான். நீங்கள் எல்லாருமே அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கீங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லா பரிபூர்ணமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. எதிர்காலத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னு பார்க்கறதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை.
இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிறிஸ்து எப்படி வாழ்கிறாரு, உள்ளுக்கு எப்படி ஆவியின் கனிகளால் நிரப்பியிருக்காரு, அவருடைய குணங்களால் எப்படி நிரப்பியிருக்காரு, அவருடைய வல்லமை அதிகாரத்தால் என்னென்ன நிரப்பியிருக்காருன்னு உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய சுதந்திரம் என்னன்னு பார்க்குறதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவைன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி 19ஆம் வசனம், தாம் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரணும். கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, 3 இடத்துல கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கு. பயங்கரமாக கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கு. பைபிள் ஹிஸ்டரியிலேருந்து, பைபிள் காலத்துலேருந்து இது வரைக்கும் 3 இடத்துல கடவுளுடைய வல்லமை பயங்கரமாக வெளிப்பட்டிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கடவுளோட வல்லமை எங்கே ரொம்ப வெளிப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னா, அதை பைபிளே மறுபடியும் சொல்லும். பைபிளில் பல இடங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிக்கலாம் கர்த்தரோட வல்லமை எங்கே வெளிப்பட்டிருக்குன்னு. ஒன்றாவது, கர்த்தர் வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் போது, ஆனால் தான் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வானாதி வானங்களை துதித்தவர் படைத்தவரை, இந்த சந்திரனை படைத்தவரை, நட்சத்திரங்களை படைத்தவரை, சூரியனை படைத்தவரை துதிங்கள் எழுதியிருக்கு. சாதாரணமானங்க அதை படைக்கிறது சாதாரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பூமியை விட ஒரு நட்சத்திரமே இந்த பூமியை விட எத்தனை ஆயிரக்கணக்கு பெருசு தெரியுமா? ஒரு நட்சத்திரம் பூமியை விட. இன்னும் மேலே இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களாம் நீங்கள் பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம் செஞ்சு பாருங்கள். அதாவது எல்லா நட்சத்திரங்களை சொல்கிறேன், இந்த சூரியனை பற்றி சொல்ல, எல்லா நட்சத்திரங்கள் இந்த பூமியை விட பல ஆயிரம் கணக்கு பெருசு. அப்படின்னா அவர் மனுஷனை நீங்கள் எங்கே எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அவ்வளவு தூசியிலையும் துரும்பு நாம கடவுள் படைத்த படைப்புகளை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக கடவுள் வல்லமையாக வானத்தை பூமியை படைச்சிருக்கிறாரு. ஆனால் பைபிள் சொல்லுது, அவரை துதிங்க, அவர் கிருபை இன்னைக்கு உங்கள் மேலே இருக்குது, நம்ம மேலே இருக்குது, படைத்தவரை துதிங்கன்னு சொல்லியிருக்கு. அங்கே அவருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஆனால் அங்கே நாம் இல்லை. யார் இல்லை? அவர் படைக்கும் போது நாம் இல்லை. ரெண்டாவது ஒரு இடத்துல கர்த்தரோட வல்லமை பயங்கரமாக கிரியை செய்த ஒரு இடம் இருக்குது. என்னன்னா, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ள கர்த்தரோட வல்லமை கிரியை செஞ்சிச்சு. இதை பைபிள் அடிக்கடி ரிப்பீட் பண்ணும். ஈவன் ஆகாய் புத்தகத்தில் கூட சொல்கிறாரு, நீங்கள் எகிப்திலேருந்து வெளியாகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னென்ன செய்தாரோ அதை திரும்பவும் செய்வார், அதே ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார், நீங்கள் எடுத்து ஆலயத்தை கட்டுங்கள்னு சொல்கிறாரு. தேவனுடைய வல்லமை கிரியை செஞ்சது அதுதான். ஈவன் கிதியோன் கூட கேட்குறான், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன் கூட இருப்பான்னு சொன்ன போது அவன் என்னமா கேட்குறான், கர்த்தர் மட்டும் எங்கள் கூட இருந்தாருன்னா எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எங்கே? எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட இடம் இஸ்ரேல் ஜனங்களை ஃபாரோன்ட்டேருந்து காப்பாற்றுறது லேசான விஷயம் இல்லை. அன்னைக்கு இருந்த பயங்கரமான வல்லரசு அந்த குட்டி ஜனங்கள், அந்த சின்ன ஜனங்கள், அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்கள்லாம் நிறைய ஆட்கள் இருந்ததுனால உங்களை நான் காப்பாற்றலை, எல்லா ஜனங்களை விட நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்க, உங்கள் மேலே அன்பு வச்சு தான் உங்களை காப்பாற்றினேன்னு சொன்னார். அவ்வளோ பயங்கரமாக ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாருங்க. செங்கடலில் 2ஆக பிளந்தார். ஒருத்தன் 5 வயசில் போட்ட செப்பலுங்க, அவன் 40 வயசு வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அவன் எவ்வளோ வளரானோ வளருது. கீழே இருக்கிற அந்த செப்பல் புதுசாக மாற்றவே இல்லை. அவனுங்க வனாந்திரத்தில் எவனுமே குளிக்கலைங்க, மேலே நாற்றமே எடுக்கலை. அவர்களுடைய உடை பழசா போல, வஸ்திரம் பழசாவே போல. எப்படி தான் தெரியாது, அப்படியே அற்புதம் தான், வாழ்க்கையே அற்புதம் தான். ஆனால் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மேக ஸ்தம்பத்து கீழே இருந்து அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து வளர்ந்த மக்கள், இதுங்களாம் பயங்கரமான அற்புதங்கள்ல. ஆனால் அங்கே நீங்கள் இல்லை, நானும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல கர்த்தர் தமது வல்லமையின் மகா
மேன்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்தின ஒரு இடம் இருக்குது. எல்லா வல்லமையை பார்க்கிலும் ஒரே ஒரு இடத்துல தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையிலையும் மகா வல்லமையை, மகா மேன்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். அது எங்கன்னா இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பும் போது, இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பும் போது தான், இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பும் போது தான் அவரோட வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். 19 வசனத்தை வாசிங்க. தாம் கிறிஸ்துவை எல்லாரும் வாசிப்போம். 1 2 3 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு, எதை அறியும்படிக்கு? நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் மட்டும் அறையப்படலை. யார் அறையப்பட்டா? வலது பக்கத்தில் ஒரு கல்லை, இடது பக்கத்தில் ஒரு கல்லன்னு சொல்லிடாதீங்க, உங்களை நான் கொன்னே போட்டுருவேன். பைபிள் எழுதியிருக்கு 2 கொரிந்தியர் 5:14 எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் மரித்தார்கள். இயேசு மரிக்கும் போது எல்லாரும் மரித்தார்களாம். தேவன் என்ன பண்ணார்? எல்லா மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ளே கொண்டாந்து வச்சார். ஏன்னா இவர் தானே எல்லாத்தையும் படைச்சார். இவருக்குள்ளே தானே நம்ம எல்லோரும் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், நடக்கிறோம். இவர் தானே எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுத்தார். எல்லா மனுஷரும் ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணார்ல. அதனால் இவர் மரிக்கும் பொழுது என்ன நம்ம நடந்துச்சு? எல்லா மனுக்குலமும் உங்களை என்ன எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் அடைத்தார். எல்லா பாவத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து முடிக்கப்பட்டது. எல்லா பாவ மனுஷனையும் சிலுவையில் அடித்தார். அவர் அடக்கம் பண்ணப்படும் போது நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன தெரியுமா நடந்தது? கடவுள் ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்ப்பதற்காக பாதாளத்தில் இறங்கலை, அதீத பாதாளத்தில் இறங்கினார். சில பேர் சொல்லுவாங்க ரெண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் இன்னுமே யாருமே போகலன்னு. இல்லைங்க, ஜீசஸாக போந்தார் உங்களுக்காக, எனக்காக. அது எல்லாருடைய சாபம். கவனிங்க, உங்களோட ஒரு சாபத்தையே நீங்கள் சுமக்க முடியல. உங்களோட ஒரு பாவமே இப்படி வேக பண்ணுதுன்னா, உலகத்தாருடைய சர்வலோகத்தின் பாவம் அவர் மேலே வந்தபோது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்ட போது, எல்லா சாபங்களும் அவர் மேலே வந்த பொழுது, எல்லா துறைத்தனங்களும் எல்லா அதிகாரங்களும் வானமண்டலத்தில் பொல்லாதாவிகள் சேனைகள் எல்லாம் அவரை அந்த நேரத்தில் அவரை வேட்டையாடும் பொழுது அதீத பாதாளத்தில் இறங்கினார். கீழே இறங்கினார் பாருங்க. அப்போ தேவன் என்னமா செஞ்சார்? தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அனுப்பினார். என்னன்னா, அவர் மரிக்கும் பொழுது நாமளும் அங்கே மரிச்சோம்ல, அதீத பாதாளத்தில் கர்த்தரோட வல்லமை இறங்கி அவரை எழுப்பும் போது நம்மையும் அவரோடு கூட எழுப்பினார். அவர் எழுப்பினார் பாருங்க. எல்லா துறைத்தனங்களை விட எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையும் எல்லா சாபத்தையும் முறித்து கொண்டு அவர் எழுந்திருக்கும் போது நாமும் அவரோடு கூட எழுந்தோம். எழுந்து அவர் மேலே ஏறும் போது நாமும் ஏறணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தும் போது நம்மையும் உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் போது அது நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லா துறைத்தனங்களுக்கு மேலாக எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக far above all principalities. இந்த பிசாசுக்கும் நமக்கு சம்பந்தம்லாம் இல்லைங்க, எட்டி கூட பார்க்க முடியாது. ஏன்னா far above all principalities, எல்லா துறைத்தனங்களுக்கு மேலாக நம்மை அவரோடு கூட உயர்த்தி அவர் வலது பக்கத்தில் உட்கார வைத்து எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு அவரை தலையாக கொடுத்தார். நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு என்ன மாதிரி இணைக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ மேலே உயர்த்தப்பட்டிருக்கோம். எல்லா துறைத்தனங்களுக்கு மேலே நாம தான் அவர் கூட ஆளுகை செய்கிறோம். எல்லா நாட்டுக்கு மேலே, எல்லா அரசாங்கத்துக்கு மேலே, எல்லா பேய்களுக்கு மேலே, எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் நம்மை அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். இதை பார்க்கறதுக்கு என்ன தேவையா? நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. என்னைக்காவது நீங்கள் அவர் கூட உட்கார்ந்துருக்கிறத நினைப்பு வச்சிருக்கலாம். அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களான்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்குவீங்க. ஆனால் அக்கிரமங்களினால் பாவங்களை மரித்த நம்மை அவரோடு கூட எழுப்பினார். ஆமென். எபேசியர் 2வது அதிகாரத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம். பாவங்களினாலும்
ஆமென் சொல்லுங்க. நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் இல்லை, நான் என்னை உயிர்த்தெழ வைத்தார். ஆமென் சொல்லுங்க. இயேசுக்கு நடந்ததெல்லாம் யாருக்கு நடந்தது? அடுத்தது 5-6 வசனங்கள் வாசிங்க. 2 அதிகாரம் 5 அதிகாரம். மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமென். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, 3ஆவது மாதம் 4ஆம் மாதம்லாம் ஈஸ்டர் செய்வாங்க. அது யாரோட ஈஸ்டர் தெரியுமா? இயேசுவோட உயிர்த்தெழுதல் இல்லை, நம்மளோட உயிர்த்தெழுதல். இயேசுடைய பரமேறுதல் இல்லை, நம்மளுடைய பரமேறுதல். அவர் நம்மளை எழுப்பினாரா? அப்புறம் வாசிங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மேல் வைத்த தயவினால தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். இது தேவனுடைய ஈவு, கிருபை. கிருபையினால் கிடைச்ச ரட்சிப்புனா சும்மா பாவம் மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படி மட்டும் இல்லைங்க. ஒரு பாவியை அதீத பாதாளத்திலிருந்து கர்த்தர் உயர்த்தி உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு. அது நீங்கள் தான். உங்களை எல்லாருமே ஏதோ ஒரு ரோட்டில் கிடக்கிற ஒரு ஆளா இந்த இடத்த கூட இங்கே உட்காந்துருக்கிறத கூட நம்ம நம்புகிறோம். ஆனால் அவர் கூட உட்காந்துருக்கிறத நம்பலை. ஏன் தெரியுமா? அந்த பார்வை நமக்கு இல்லை. கவனிங்க, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இங்கே உட்காந்துருக்கிறது கூட நித்தியமானவைகள் இல்லை. இங்கே உட்காந்துருப்பீங்க, அப்புறம் வெளியில் போயிடுவீங்க, அப்புறம் வேறு இடத்துல உட்காந்துருப்பீங்க, வேறு இடத்துல இருப்பீங்க, தூங்குவீங்க. ஆனால் காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். இங்கே எங்கே படுத்திருந்தாலும், எங்கே எழுந்திரிச்சாலும், எங்கே நடந்தாலும் நீங்கள் ஒன்று நிச்சயங்க, உன்னதத்தில் அவர் கூட உட்காந்துருக்கீங்க, இயேசு கூட உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு கூட உட்காந்துருக்கீங்க. இதை விளங்கிக்க முடியாது. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், இது எப்படி தான் நமக்கு விளங்கும்? அவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கணும். அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் பாவம் சாபம் பிசாசுகிட்டெல்லாம் போராட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இயேசு நமக்காக போராடினார், நம்ம எழுப்பிட்டார். இன்றைக்கி உன்னதங்களில் அவர் கூட உட்கார வச்சுருக்கார். நீங்கள் அவர் கூட உட்காந்து ஜெயிச்சவர்களாக இருக்கீங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தான். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த ஜெபத்தை அப்படியே பண்ணுவோமா? எல்லோரும் 17 வசனத்துலேருந்து பண்ணுவோம் எல்லாருமாக. ஆமென். எல்லோரும் 17 வசனத்துலேருந்து வாசிக்க போகிறோம். கிளை பாரா கத்தாக்கே மானாதாரா ரூபாரா கத்தாக்கா மானாதா. பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட எபேசியர் 1:17 தம்பி, பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு இதை சொல்ல போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானார் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள்வாராக. நான் அநேக நேரத்தில் சேர்ச்சி ஆராதனைகளில் இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவேன். சர்ச்சுக்கு வந்த உடனே செய்ய சொல்லுவேன். இல்லைன்னா சர்ச்சில் பாதியில் ஆராதனை முடித்தோடனே பைபிள் எடுத்துக்கிட்டு யார்ட்டையாவது போய் இந்த பகுதிகள் அப்படியே அவங்க முன்னுக்கு படித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை மகிமையின் பிதாவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தந்தருள்வாராக. ஆமென். அவர் நம்மை அழைத்ததினாலே அவர் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறிவதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அறிவதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பும் பொழுது உங்களையும் அவரோடு கூட எழுப்பி நடப்பித்த எல்லா பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராக அவர் செஞ்சு இருக்கார, அதை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. பாஸ்டர், நம்ம சபைக்கு இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது இவ்வளோதான். விட்டே விடாமல் எபேசியர் 1 படித்து ஜெபம் பண்ணிக்கிட்டேன். சபையே வேறு மாதிரி ஆகும், ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் பவுலுடைய ப்ரேயர். நான் ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, எப்படி ஆண்டவரே பவுல் இப்படிலாம் ப்ரே பண்ணுறாரு? நாங்களாம் அப்படி பண்ணது இல்லையா? நாங்களாம் என்ன சபைக்கு விசுவாசி வரல ஆண்டவரே, அவங்கள எப்படியாவது ரசித்து கூட்டிவாங்க, அவங்களோட இப்படி இல்லை ஜெபம் பண்ணியிருக்கேன்.
ஆண்டவரே வருவாங்க, எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வியாதியை சுகப்படுத்தும். இப்படிலாம் பவுல் ஜெபம் பண்ணது இல்லையே. எப்படி இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க கேட்டப்போ ஒரு வார்த்தை எனக்கு மனசில் வந்துச்சு. என்ன தெரியுங்களா? பால் ஓவர்ஹர்ட் ஃப்ரம் ஜீசஸ். என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல எப்போது பரிஞ்சு பேசுகிறார் தெரியுமா? அந்த ஜெபத்துடைய விண்ணப்பமாக இது. பவுல் அதை பிக் பண்ணி ப்ரே பண்ணுறான். இயேசு இப்படி தான் உங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிஞ்சு பேசுகிறாரு. நீங்கள் என்ன தான் பரிஞ்சு பேசுகிறாரு? உங்களுக்கு ஞானத்தை தெளிவுமளிக்கிற ஆவி கிடைக்கணும், அப்படி செய்கிறாரு. பரிசுத்தவான்களிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும், அப்படி ஜெபம் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் இடைவிடாமல் இப்படியே ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியை உணர்றீங்களோ உணரலையோ, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னுக்கு இருக்காருன்னு நினச்சிட்டு சொல்லுங்கள், அப்படியே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். விடாமல் கேளுங்க, மகிமை மேல் மகிமையை பார்ப்பீங்க. சடின்னு உங்களுடைய அகக்கண்கள், உங்களுடைய இந்த வெளியில் இருக்கிற இந்த கண்களுடைய கிரியைகள்லாம் அங்கங்கே உங்கள் கவனம் திரும்பாமல் உங்களுடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டுரும், கண்டிப்பாக திறக்கப்படும். நிறைய ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப ஆழமாக பார்ப்பீங்க. பயங்கரமான விசுவாசம் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனை போல அதிகாரத்தை உடையவர்கள் என்பதை கண்டுபிடிப்பீங்க. தேவன்கிட்ட இருக்கிறதெல்லாம், இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிற சகல பரிபூர்ணமும் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட கடவுள் கொடுத்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கறதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணது. ரெண்டாவது ப்ரேயர், பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பரலோக கலாச்சாரம் நம்மக்கிட்ட வரணும்னு ஜெபம் பண்ணுறாரு பாஸ்டர். அதாவது பரலோகத்தில் இருக்கிற அந்த உறவு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த சந்தோஷம், அந்த ஒருமைப்பாடு, அந்த கலாச்சாரம் நம்ம சபையிலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அது நடக்கணும்னா எபேசியர் 3ஆவது அதிகாரத்தில் உள்ள ப்ரேயர் பண்ணணும். எபேசியர் 3ஆவது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, புறஜாதிகளும் யூத ஜனங்களும் ஒன்று சேர மாட்டேன்ட்டாங்க. அவங்க சபைக்குள்ளே இருந்தால் கூட பிரிஞ்சு தான் இருந்தாங்க. அதை எபேசியர் 2ஆவது அதிகாரத்தில் அந்த ப்ராப்ளமை பவுல் ஹேண்டில் பண்ணுறாரு. கர்த்தர் இந்த இரு திறத்தாரையும் அவர் இரத்தத்தால் ஒன்றாக்கினார், எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒருமைப்பாடு எப்படி சபைக்குள்ளே வரும், எப்படி சபையில் உள்ளவங்களாம் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ப்ரே பண்ணுறாரு. அந்த ப்ரேயர் தான் எபேசியர் 3ஆவது அதிகாரம் 15 வாசிக்க போகிறேன். எபேசியர் 3ஆவது அதிகாரம் 15 கடைசி வசனம் வரைக்கும். எப்படி ப்ரே பண்ணால் தேவனுடைய முழுமையை நீங்கள் அனுபவிக்க முடியுன்றதை சொல்லிட்டு இருக்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ப்ரே பண்ணான். சாப்பிட போகிறீங்க, எங்கே போகிறீங்க? சாப்பிட போகிறீங்க. எங்கே போகிறீங்க? ஒரு ஹோட்டல் போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ரிச்சாக ஆர்டர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தரமாக ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த சாப்பாடு உங்கள்கிட்ட வரும். நான் எப்படி கடவுள்கிட்டேருந்து தரமானதை சொல்லி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தந்துட்டேன். அந்த மாதிரி தரமான விஷயங்களை கேளுங்க. ஆமென். இது ரொம்ப பிரயோஜனமானதுங்க. நான் சொல்கிறது ரொம்ப பிரயோஜனமானது. இங்கே இருக்கிற சில வாலிப பிள்ளைங்க இப்போவே இதை சொல்ல ஆரம்பிங்க. நம்ம சபைக்கு இதான் தேவை, நம்ம வாழ்க்கைக்கு தான் தேவை. உங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறியா, அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறியா, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறியா, சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுறியா, இந்த வார்த்தைகளை சொல்லு. சும்மா அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே சர்ச்சு மக்களை ஆசீர்வதியும் ஐயா, என்னதையா ஜெபம் அது? அவங்கள நடத்தும் ஐயா, அவங்கள கூட்டி சேரும் ஐயா, இப்படி ஜெபிக்காதீங்க. அவங்கள ஏற்கனவே உன்னதத்தில் கூட்டி உட்கார வச்சு சேர்த்து வச்சுருக்காரு. அங்கே உள்ளதை பார்க்கறதுக்கு நம்ம சொல்லித்தரணும் மக்கள்கிட்ட. எபேசியர் 3ஆவது அதிகாரம் 15 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷல்ல வல்லமையை பலப்படணும். இதான் நீங்கள் அடுத்த பண்ணுற ஜெபம். இன்னைக்கு ஏன் தெரியுங்களா, நம்ம எந்த விஷயத்துலையும் நெகட்டிவாக தப்பாக செயல்பட்டுறோம், மாம்சத்தின்படி நடந்துடுறோம், உள்ளான மனுஷன்ல பலம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு ஆளை மாம்சத்தின்படி நிதானிக்கிறோம், ஒரு ஆளை சொந்த புத்தியிலேயே பார்க்குறோம். ஏன்னா உள்ளான மனுஷன் நமக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. கர்த்தர் உங்களை உள்ளான மனுஷன்ல புதிதாக்கி வச்சிருக்கிறார். முக்கியமாக சொல்ல போனால் ஜீசஸ் உங்கள் இருதயத்தில் வாழ்கிறார். அந்த உள்ளான மனுஷன் பலனடையணும்னு ஜெபம் பண்ணணும். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் யார் திரும்ப கையாளுவா? நீங்கள்ல. அந்த உள்ளான மனுஷன் பலன், உள்ளான மனுஷன் செயல்படணும். எங்கள் உள்ளான மனுஷனை உங்கள் ஆவியினால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவி உள்ளுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு போய் அன்னாடு சார்ஜ் பண்ண தெரியுதில்ல,
உள்ளான மனுஷனை பரிசுத்தாவி தான் வச்சு சார்ஜ் பண்ண முடியும். பரிசுத்தாவியிலே வார்த்தையில் வச்சு சார்ஜ் பண்ணுங்க. உள்ளான மனுஷனை உங்கள் ஆவியினால் வல்லமையாக பலப்படுத்துங்க. பவுல் ஜெபம் பண்ணுறார், கிட்ட விடாமல் ஜெபிக்கிறார் சபைக்காக. 14 வசனத்தில் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய. ஏன் இப்படி சொல்கிறாரு தெரியுமா? பரலோகத்தை பார்த்தா ஒரு குடும்பம் தெரியுது, அங்கே எந்த பிரிவும் இல்லை. பூலோகத்திலையும் பார்த்தா ஒரு முழு குடும்பமாக தான் தெரியுது. இந்த முழு குடும்பத்துக்கு யார் தெரியுமா நாமக்காரர்? நம்முடைய பிதா. அந்த பிதாவை நோக்கி நான் முழங்கால் படிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். பக்கத்தில் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, பிதாவே இவர்கள் உம்முடைய ஆவியினால் மிகவும் வல்லமையாக உள்ளான மனுஷனில் பலப்படணும். ஆமென். உள்ளான மனுஷனில் உங்கள் ஆவியினால் வல்லமையாக பலப்படணும். இப்படி உன் புருஷனுக்கு ஜெபம் பண்ணி பாரு, அந்த ஆள் சரியாயிடுவார். இந்த அடிக்கடி மூஞ்ச காமிக்குதில்ல, அது மாறும். உள்ளான மனுஷன் சரியில்லை. ரொம்ப பத்தோட உள்ளான மனுஷன் செத்தே கிடக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிறான், உயிராக தான் இருக்கிறான், அது வேலை செய்யாத மாதிரி இருக்கு. கர்த்தாவே என்னுடைய உள்ளான மனுஷனை உங்கள் ஆவியினால் வல்லமையாக பலப்படுத்துங்கன்னு அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண உள்ளான மனுஷன் அப்படியே பக்தி விருத்தி அடைவான். ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணுறாரு? விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கணும். இயேசு எங்கே வாசமாக இருக்கணும்? விசுவாசத்தினால இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்கணும். அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னால் எல்லாரும் நம்புறீங்க. என்ன வார்த்தை தெரியுமா? 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு ஒரு உற்சாகம் வந்துடும். நம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார், ஆமேன் ஆமேன் வந்துடும். ஆனால் எது தெரியுமா வராது? நம்முடைய இருதயங்களில் 24 மணி நேரம் வாசம் பண்ணுகிறார். அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ அப்போ தான் உங்கள் இருதயத்தில் ஜீசஸ் இருக்காருன்னு தெரியும், மற்றவங்க இருதயத்தில் ஜீசஸ் தான் இருக்காருன்னு தெரியும். உங்களுக்குள்ள கனெக்ஷன் உண்டாகும், அன்பு உண்டாகும். எல்லாரோட இருதயங்களில் கிறிஸ்து வாசமாக இருக்கிறாருன்னு ஒரு விசுவாசம் இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 5-6 வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 5-6. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. ஒரே கர்த்தர் தான் இருக்காரு, நம்ம கிட்ட பிரிவினர் இருக்க கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே கர்த்தர், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரே கர்த்தர், சபையில் இருக்கிற அந்த ஆளுக்கும் நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவி. அடுத்தது வாசிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஒரே பிதாவும் உண்டு. ஒரு அப்பா, நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள். ஆமென். ஒரே அப்பா உண்டு. அவர் என்ன செய்றாராம்? அவர் உங்க எல்லார் மேலையும் எங்க எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர். ஆமென். இங்க இருக்கிற ஒரு ஆளை கூட நீங்க அற்பமா நினைக்க கூடாது. இங்க இருக்கிற ஒரு ஆளை கூட நீங்க வெறுக்கவே கூடாது. ஏன்னா அவர் எல்லார் மேலையும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர். ஆமென். அதனால தான் நம்ம என்ன ப்ரே பண்ணோம்னா, விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால என் இருதயத்தில் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. பாஸ்டர், சபையில் உள்ளாவதுன்ற விசுவாசம் இவங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகாது, சபையோடு முடிச்சிடும். ஆனால் அவங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிற விசுவாசம் வரணும்னு நம்ம ஜெபிக்கணும். எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவாகவே மாறிடுவானோ, ஜீசஸாகவே மாறிடுவோம். இது ரெண்டாவது பிரேயர். முதல்ல உள்ளான மனுஷன் ஆவியில் வல்லமையாக பலப்படணும். ரெண்டாவது கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கணும். மூன்றாவது நாம் அவருடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகும். that we may rooted in his love and established in his love. அவரோட அன்பில் வேரூன்றணும். கவனிங்களேன், எந்த புயல் அடித்தாலும், பயங்கரமாக புயல் அடித்தா கூட நாம் எதில் வேரூண்டி இருக்கோமோ அந்த வேர் நம்மளை காப்பாற்றும். பவுல் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, சபை மக்கள் எல்லாரும், நானும் பாஸ்டர் எல்லாருமே எந்த சூழ்நிலை அன்பில் தான் வேறுன்றணும், அன்புக்குள்ளேயே வேறுன்றணும், இன்னும் அன்புக்குள்ளே வேறுன்றணும். அந்த அன்புலேயே நிலை பெற்ற ஒரு பில்டிங் எப்படி விழுவாமல் காற்றுல அடித்தா கூட, புயல் அடித்தா கூட அப்படியே நிற்குதோ, நாங்கள் அன்புலேயே நிலை பெற்றவள உறுதியாக இருக்கணும். எஸ்டாப்ளிஷ் இன் லவ், பே ரூட்டட் இன் லவ். நாங்கள் அன்பில் வேறுன்றணும், அதிலே நிலை பெற்றோம். வேறு என்ன நம்ம செய்யும்? உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் எதில் வேறுண்டு இருக்கோ அதில் உள்ளதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கே தான் எப்பயும் சாஸ், நம்மளோட சாஸ் எது தருமா, நம்முடைய ஆதாரம் எது தருமா? அன்பு தான். அன்புலேருந்து தான் எடுக்கணும். அன்பு தான்.
அந்த அன்பில் நாங்கள் வேரூன்றணும், அதிலே நிலை பெற்றவர்களாகணும் ஜெபம் பண்ணுறாரு. இது 3வது விண்ணப்பம். 4வது விண்ணப்பம் வாசிங்க. அடுத்தது எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு யாரு? சபையில் உள்ளவங்களாம் யாரு? சபையில் உள்ளவங்களாம் யாரு? நீங்கள் அவங்க ஒரு தப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் உங்கள் மனைவியோட தப்பு கூட உங்களுக்கு தெரியும், உங்கள் கணவரோட தப்பு கூட தெரியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அந்த ஆள் பரிசுத்தவான் தான். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான் தான். ஏன் தெரியுங்களா? அவங்க வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சா நல்லா அவளே அது பெருசு இல்லை. ரத்தத்தால் கழுவப்பட்டு ரத்தத்தால் வாங்கப்பட்டு கர்த்தரே அவங்கள பார்த்து சொல்லிட்டார் இவன் பரிசுத்தவான். அதனால நீங்கள் யாரையும் வெறுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் ஒதுங்கி போகக்கூடாது. சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாமா. தெரியலங்க, யாரோ எதில் வல்லவர்கள் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட என்னவா சொன்னேன், நான் எதில் வல்லமை பெருகுதோ இல்லையோ உங்கள் அன்பை அறியறதில்ல, அறிவுக்கு எட்டாத, யாருக்குமே புரியாத, யாருமே எல்லை வைக்க முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள எங்களை வல்லவர்கள் ஆக்கணும். அந்த அன்பை அறிந்து கொள்ள எங்களை என்ன செய்யுங்க, வல்லவர்கள். ப்ரே. இவங்களுக்கு இப்படி தான் ப்ரே பண்ணணும். எல்லா சபைகளுக்கு இப்படி தான் ப்ரே பண்ணணும். நீங்கள் என்ன ப்ரே பண்ணணும்? இந்த ப்ரேயர்லாம் பண்ணும்போது இது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நடப்பதாக, எங்களுக்கும் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களுக்கும் நடப்பதாக. இப்போ நான் சொன்ன இந்த ப்ரேயர் பிரகாரம் எங்கள் பாஸ்டரோட குடும்பத்தில் நடக்கட்டும், அவர் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரங்க உங்கள் அன்பில் வேரூன்றணும், அதிலே நிலை பெற்றவர்களாகணும். சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பின் அகலம். நீங்கள் ஒண்டியாக இருந்தால் அகலத்தை அறிய முடியாது. இன்றைக்கி ஏன் சில பேர் கல்யாணம் பண்ணி பயப்படுறான்? கல்யாணம் பண்ண பிரச்சனை ஆச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது? கல்யாணம் பண்ண எப்படி ஆகிட்டா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார் கூடயாவது சேர்ந்து வாழணுன்னாலுமே அன்பின் ஆழத்துக்குள்ளே போனால் தான் வாழ முடியும். அன்பின் அகலத்தை, கடவுளுடைய அன்பின் அகலத்தை ஆழத்தை ருசிச்சிங்க எல்லாரோடு சேர்ந்து. அந்த அன்பின் அகலம், மாமியா வீட்டுக்கு போய் வாழவோ இவங்க வீட்டில் வாழவோ கவலைப்படாதீங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு மட்டும் ஒரு காலமும் ஒழியாது. அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். நீங்கள் உங்கள் மாமியா வீட்டிலே வாழ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பரலோகத்தில் பிதாவோட பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் இந்த பூமியில் வந்து வாழ எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ மோசமான ஆட்கள் மத்தியில், எவ்வளோ நன்றி கட்ட ஆட்கள் மத்தியில் எவ்வளோ வாழ கஷ்டப்பட்டிருப்பார். ஏன் தெரியுமா அவளால் வாழ முடிச்சு? ஏன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 வருஷமாக சதி பண்ணுறாங்க யூதாஸு. 1 வருஷமாக சதி பண்ணுறான், 1 வருஷமாக பிளான் பண்ணுறான் வேற ஆள் கூட சேர்ந்து. ஆனால் யூதாஸோட காலை போய் கழுவுறாருங்க. யூதாஸோட காலை கழுவுறாருங்க. ஜீசஸ் போய் துரோகியோட காலை கழுவுறாருங்க. அது மட்டும் இல்லை, யூதர்கள் எப்போதுமே சாப்பாட்டுக்கு உட்காந்தா எது திரும்ப சாப்பாடு யாருக்கு திரும்ப கொடுப்பாங்க? அவங்க இருதயத்தில் யாரை ரொம்ப கனப்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இயேசு திருவிருந்து எடுத்து அவங்க கையில் தான் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அதுவும் பேதுருட்ட கேட்குறானுங்க. யார்கிட்ட? யோவான்கிட்ட கேட்குறானு. யோவான் மார்பில் சாஞ்சிருந்தானா யார் காட்டி கொடுக்க போகிறா? தன்னை காட்டி கொடுக்குறவனையே காட்டி கொடுக்காமே இத்தனை வருஷம் இருந்தாருங்க. அது யார்கிட்ட திரும்ப காட்டி கொடுக்காம இருந்தார்? தான் மார்பில் சாஞ்சி அவன் கேட்குறானுங்க. அவனுக்கு தான் எல்லா ரகசியம் தெரியும்னு சொல்கிறாங்க. தன்னை யாரெல்லாம் காயப்படுத்துகிறானோ, யூதாஸ் ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், காமிச்சு கொடுக்கவே இல்லை. நான் யாருக்கு சாப்பாடு கொடுக்குறானோ அவன் தான் வேற சொல்கிறாரு. ஆனால் மக்களால் நம்பவே முடியல யூதாஸ்னு. ஏன் தெரியுமா? ஜீசஸ் வந்து ஒருபோதும் காய் மகாரமாக பார்க்கல, ஒரு மாதிரியாலாம் பார்க்கல. அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், அகலம் இன்னதென்று உணர்ந்து இந்த ஜனங்கள் ஒருத்தரை நீங்கள் சகித்து உங்கள் குடும்பத்து மேலே பாசம் காமிச்சு அன்பில் வளருங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அதை அனுபவித்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள இன்னும் வல்லவர்களாக மாறிக்கிட்டே போங்க. 5வது பிரேயர் என்னதம்மா ப்ரே பண்ணுறாரு? அதில்
தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படணும். அதாவது ஃபுல்லாக என்னம்மா ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட இருக்கிற எல்லா நிறைவும் உங்கள் மேலே வந்துடணுமா, அவரே அவருடைய ஃபுல் எல்லாம் உங்கள் மேலே பார்க்கலாமா. அது அப்படி நடக்கிறதுக்கு அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு ப்ரே பண்ணுறாரு. கடவுளுடைய எல்லா நிறைவும் என் மேலே வரணும். அம்மையின் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணமும் எனக்குள் வாசமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் என்னை நிரப்புவீராக. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் எங்கள் மக்களை நிரப்புவீராக, என் பிள்ளைங்களை நிரப்புவீராக, என் குடும்பத்தை நிரப்புவீராக. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்புவீராக. இதை உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். இப்படி வேண்டிட்டு தான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் சதா காலங்களில் மகிமை உண்டாதாக. ஆமென். நம்மள அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு வீடு கட்டிருப்போம், ஏதோ ஒரு வேலையை கட்டிருப்போம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிருப்போம். கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம், நாங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதுக்கு அதிகமாக கடவுள் செய்வார்னு சொல்லுவோம். பவுல் அதெல்லாம் கேட்கலங்க. என் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும்னு ஜெபம் பண்ணார்ல, அதை சும்மா வாயில் சொல்லலைங்க. உள்ளான மனுஷன் பலப்படணும்னு நினைக்கிறாரு. எல்லோரும் கவனிங்க, ப்ரேயரில் பாதி வார்த்தை பாதி நினைவு, இது ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் மிக வல்லமையாக கர்த்தர் செய்வார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? அம்மாடி நீ வா, நீதான் ஓடி விட்ட. இப்போ இந்த பிள்ளைக்கு நான் ப்ரே பண்ணுறேன் வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணுறேன், அல்லது ஏதோ பிசாசுட கட்டுன்னு வச்சுக்கோமே. இந்த பிள்ளைய வியாதியை சுகப்படுத்துன்னு ஜெபம் பண்ணும்போது இந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதியும் இந்த சரீரத்தை விட்டு போவதாக அப்படின்னு சொன்னால் போவாது. நான் வேண்டிக் கொள்வதுக்கு நினைக்கிறதுக்கு தான் மிக அதிகமாக கடவுள் வெள்ளமை கிரேசியம். ஒரு காரியத்தை நான் சொன்னேன்னு அப்படியே நினைக்கணும், இது உடம்பு விட்டு போகுது, இப்போ கூட போகுதுன்னா டக்குன்னு சரி. பவுல் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நினைக்கிறாரு. எல்லா ஜனங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் பரிசுத்தாவின வல்லமையாக பலப்படுறாருங்க. ஆமென். எல்லாரும் அன்பில் வேரூன்றுறாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நினைக்கிறாரு. நினைக்க கர்த்தரோட வல்லமை உள்ளுக்கு போய் கிரியை செய்யுது. அதனால என்ன நடக்குது, சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகுது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த மறுரூபத்தின் மூலமாக தலைமுறைக்கும் சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலம் மகிமை உண்டாகும். மூன்றாவது ஒரு பிரேயர் இதோடு சொல்லி முடிக்கிறேன். இந்த 2 ஜெபமும் செம்ம பவர்ஃபுல். ஆனால் இடைவிடாமல் பண்ணிடுங்க. யாராவது காலையில் எழுந்துச்சு தூக்கமாக இருக்குது, என்ன ப்ரே பண்ணுறது தெரியல, அப்படியா இதை 3 அப்படியே படிங்க. படிச்சுட்டு 2-3 வாட்டி சொல்லிக்கிட்டே போங்க, பாருங்கள் என்ன நடக்குது. ஆனால் சீரியஸாக ப்ரே பண்ணும்போது நினைக்கணும். என் மனக்கண்கள் பிரகாசம் அடையுதுன்னா அப்படியே மனக்கண்கள் அப்படியே கண்ணை திறந்து பரலோகத்தில் உள்ளவைகள் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்க்கணும். அப்படியே பார்க்கணும். இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பும் போது நீங்களும் அங்கே இருந்தீங்கன்னு நினைக்கணும். அவர் எழுந்திருக்கும் போது நானும் எழுந்திரிச்சிட்டேன். ஆமென். எல்லா அக்கிரமங்களை பாவங்களை மரித்த நான் ஏற்கனவே எழுந்திரிச்சிட்டேன். அவர் கூட எழுந்திரிச்சிருக்கிறேன். உன்னதங்கள் அவர் கூட போயிருக்கிறேன். எல்லாமே என்னோட பாதங்கள் கீழ்ப்படுத்திருக்கு. இப்போ ஜீசஸ் ஏதாவது இந்த பூமியில் செய்யணும்னா அவர் தலையாக இருந்து சரீரமாகிய சபையை வச்சு தான் எல்லாவற்றால் நிரப்புவார். ஜீசஸ் சபை இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். சபையை வச்சு சபைக்கு தலையாக இருந்து அவர் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு தலை வச்சிருக்கோம். சபை நீங்கள் சாதாரண ஆள் நினைக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த பூமியில் கடவுள் கிரியை செய்ய மாட்டார். உங்களை வச்சு தான் உங்களை நிரப்பி பூமியில் அவரோட மகிமையை காண்பான்ப்பா. கடைசியாக ஒரு பிரேயர் இருக்குது. இது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-13. அங்கேயும் ஒரு 4 விண்ணப்பங்களை 4-5 விண்ணப்பங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், ரீடிங் ஃப்ரம் verse 9. கொலோசியன்ஸ் chapter 1 verse 9. இந்த பிரேயரை பார்ப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். பவுலுக்கு வேறு வேலை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, இப்படி சொல்கிறாரு. பிலிப்பு சபைக்கு சொல்கிறாரு, இதே தான் சொல்கிறாரு. உங்களுக்காக நான் இடைவிடாமல் ப்ரே பண்ணேன்.
எபேசு சபைக்கு சொல்கிறார், இல்லை உங்களுக்காக இடைவிடாமல் ப்ரே பண்ணேன். இந்த சபைக்கு சொல்கிறாரு, நான் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த பாஸ்டர்கிட்ட கேட்ட நாள் முதல் இதே மாதிரி இடைவிடாமல் நானும் ஜெபம் பண்ணேன். உங்கள் பாஸ்டர் சொன்னார், அடுத்த தடவை நீங்கள் வரணுன்னு. நீங்கள் இதெல்லாம் ஜெபம் பண்ணல இடைவிடாமல், ஒருபோதும் இந்த பக்கத்து வரைய மாட்டேன். இந்த பக்கத்து வர்றதே இல்லை. நீங்கள் இதெல்லாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்னு பாஸ்டர் சொன்னோம். அவர் அன்றைக்கி சொன்னதை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை மாதம் ஜெபம் பண்ண சொன்னேன்? 3 மாதம். 3 மாதம் ப்ரே பண்ணி வர என்ன நடக்குது? ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா கவனமாக கேளுங்க. ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா 7 நாள் விடாமல் செய்யணும். 7 நாள் தான். ரெண்டாவது 7 நாள் முடித்தோன்னா 21 நாள் செய்ய ஆரம்பிக்கணும். 21 நாள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே, அது உங்களுடைய பழக்கமாயிரும். அதான் உங்களோட பழக்கம். 21 நாள் விடாமல் செய்யணும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. 21 நாள் விடாமல், 21 நாள். இந்த 21 நாளில் விரதம் எடுக்கிறாங்களே, ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. அல்லது ஃபாஸ்டிங்கே எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு ஃபாஸ்டிங் எடுங்க, இன்னொரு உபவாசம் எடுங்க. என்ன தெரியுமா? விடாமல் நான் இதை செய்ய போகிறேன். என்ன வந்தாலும் இதை தான் செய்ய போகிறேன். விடாமல் ஒரு நாளைக்கு 7 தடவையாவது இந்த ப்ரேயரை சொல்ல போகிறேன். எவ்வளோ நேரம் செல்மா செய்ய? இந்த ப்ரேயர் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கும். அப்படியே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. வெயிட்டில் போய்ட்டு ஜீராக்ஸ் எடுத்து எங்கேயா ஒட்டுங்க, ஒட்டி சொல்லிக்கிட்டே இருங்க. பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நாங்கள் எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். That you may be filled with the knowledge of His will, His purpose in all wisdom and all spiritual understanding. அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அதை கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளுடைய ஒரு ப்ரேயர். சர்ச்சில் யாராவது 2-3 பேர் சேர்ந்து ப்ரே பண்ணிங்கன்னா என்ன சொல்லணும்? 3 பேர் சேர்ந்து ப்ரே பண்ணால், நீ எபேசியர் 1 ப்ரே பண்ணுற, நீ எபேசியர் 3 ப்ரே பண்ணுற, நான் கொலோசியர் 3 ப்ரே பண்ணுறேன்னு 2-3 பேர் ப்ரே பண்ணி பாருங்கள். உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்து மாற்றங்கள் அசைவு எடுப்போம். சர்ச்சில் எல்லோரும் ஜெபம் பண்ண கூடி வரமுலன்னா பரவாயில்ல, ஒரு 3 பேரை கண்டுபிடிங்க, வாங்க அந்த ப்ரே பண்ணுவோம். சபையின் ஜபத்தின் ஆழம், சபையினுடைய ஆழம். நீங்கள் இந்த ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கையை அங்கே கொண்டு போயிடுவார் கர்த்தர். எத்தனை நாள் ப்ரே பண்ணோம்? 7 நாள். ரெண்டாவது எத்தனை நாள் ப்ரே பண்ணோம்? 21 நாள். மூணாவது 3 மாதம் ப்ரே பண்ணோம். 3 மாதம் ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதுக்கு மேலே யாரும் சொல்ல தேவையில்லை, அது உங்கள் வாழ்க்கையாக மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லோரும் உங்கள் நெஞ்சில் கை சொல்லுங்கள், பிதாவே, நாங்கள் எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இதை வெறும் வாயில் சொல்லணுமா, மனசில் நினைக்கணுமா? 2 இருக்கணும். 2 இருந்தால் தான் கிரியை நடக்கும். நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிக கிரீசம். 2வது விண்ணப்பம் என்ன ப்ரே பண்ணுறாரு? சகலவித நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தரணும். இங்கிலீஷ் பைபிளில் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் தமிழ் பைபிளில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். 2வது என்ன ப்ரே பண்ணுறாரு? 10வது வசனம் என்ன ப்ரே பண்ணுறாரு? கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரிகள் ஆகிய கனிகளை தரணும். ரொம்ப பேரோட கவலை என்ன தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் நல்லா வாழ முடியல, நல்லா என் வாழ்க்கையிலேருந்து நல்ல காரியங்கள் வரவே மாட்டேது, நான் பழைய மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு ப்ரே பண்ணுங்கள். எனக்குள்ளேருந்து சகலவித நற்கிரிகள் ஆகிய கனிகள் தரணும். எல்லா நல்ல கிரிகளாகிய கனிகள் எனக்குள்ளேருந்து வரணும். சகலவித சபைக்கு நம்ம ஜெபிக்கும் போது பாஸ்டர்ஸ் அப்படி தான் ஜெபிப்போம். இவர்களுக்குள்ள சகல விதமான நற்கிரிகளாகிய கனிகளை தரணும். இது 2வது விண்ணப்பம். 3வது விண்ணப்பம், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஆமேன். என்ன விண்ணப்பம்? அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைஞ்சிட்டே போகணும்.
நுப்பாட்டவே கூடாது. இன்னும் உங்களை அறியணும், உங்களை அனுபவிக்கணும், உங்களை ருசிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பரிபூர்ணமும் நான் ருசிக்கணும். உங்களை அறிகிற அறிவில் நாங்கள் விருத்தி அடையணும்னு ப்ரே பண்ணோம். இது 3வது விண்ணப்பம். 4வது விண்ணப்பம் என்னென்னா, நாங்கள் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக நடக்கணும். யாருக்கு பாத்திரமாக நடக்கணும்? we should walk worthy unto God. ஆண்டவருக்கு பாத்திரமாக நடக்கணும். கர்த்தருக்கு நான் எங்கே போனாலும் கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கணும். ஆமென். வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு பாத்திரம், படிக்கிற இடத்துல நான் என்னவா இருக்கணும்? கர்த்தருக்கு பாத்திரம், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரம். என்னை பார்த்தாலுமே உங்களுக்கு பிரியம் உண்டாகும். உங்கள் பாஸ்டர் மாதிரி உங்களை பாஸ்டரை பார்த்தா கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது. அது என்னன்னா, இவருக்கு கடவுளை பிரியப்படுத்த தெரியுது. நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? நான் உங்களுக்கு பிரியம் உண்டாக எல்லா இடத்துலையும் பாத்திரமாக நடக்கணும். அதை செய்கிறீங்களோ செய்யலையோ அது பெருசு இல்லை. ஜபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜபம். உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜபம் பண்ணும்போது சொல்லணும், பிதாவே என் பிள்ளைங்க எங்கே போனாலும் உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும், சகலவித நற்கிரிகளாகிய கனிகளை தரணும், உங்களை அறிகிற அறிவில் இன்னும் விருத்தி அடையணும், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரியம் உண்டாக பாத்திரமாக நடக்கணும். 4வது பிரேயர், that we may walk worthy unto the Lord, we may walk pleasing unto God. அடுத்தது கடைசியாக 5வது விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் பண்ணுறான்னா, சந்தோஷத்தோடு கூடிய, எல்லாரும் சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான உம்முடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் எங்களை பலப்படுத்துங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 9லேருந்து 13 வரைக்கும் இதை அப்படியே படிங்க. அடுத்தது 13 வரைக்கும் படிக்கணும், ஏன்னா அதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாரு. ஆனால் இந்த 5 விண்ணப்பத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு எப்பவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் வரணும். சில பேர் பாருங்கள், பொறுமையாக இருக்குன்னு சொல்லுவான். எப்படி பொறுமையாக இருப்பா? உள்ளுக்கு சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. பொறுமைன்ட்டு உள்ளுக்கு அப்படியே பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. வெளியில் எல்லாம் அடங்கி போவாங்க, ஆனால் உள்ளுக்கு சந்தோஷமாக அதை அடங்கி போக மாட்டாங்க. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும். எல்லாரும் மாதிரியும் என்னால் கோவப்பட முடியும், ஆனால் கடவுள் எனக்கு அந்த சாந்தத்தை கொடுத்துட்டாரு. என்னால் ஜீசஸ் மாதிரி மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லணும். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. ஒரே ஒரு கத்தி இருந்துச்சு, பட்டையாக இருந்துச்சு, சடின்னு எடுத்து காதை வெட்டி போட்டான். என்னங்க யார் பார்க்குறீங்க? வெட்டினாலும் அப்படி போயிருந்துட்டீங்க. இது கெட்செமனே தோட்டத்தில் நடந்தது. நான் வெட்டிட்டேன் எதாவது நினச்சிடாதீங்க. அவங்க வெட்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை, கெட்செமனே தோட்டத்தில் வெட்டிட்டான். ஏசு என்னம்மா சொன்னார்? நீ நினைக்கிற உன்னோட பலம் நினைக்கிறியா? கத்தி எடுத்து வெட்டுறது பலம் நினைக்கிறியா? என்னக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா 12க்கும் அதிகமான லேகியோன் பக்கத்தில் நிற்கிறான். 12க்கும் அதிகமான லேகியோன் என்னதுமா? 72,000 தூதர்கள் இருக்காண்டா பக்கத்தில். ஒருத்தன்ட்ட சொன்னால் கூட இவங்க எல்லாம் முடிஞ்சு. Do you know what is meekness? சாந்தம்னா என்ன தெரியுமாடா? எல்லாம் இருந்து செயல்படாமல் இருக்க பாரு. 72,000 தூதர் இருக்கா, நான் ஒரு கத்தி இருக்க எடுத்து வெட்டி விட்டேன். நான் எல்லாம் இருந்து ஒன்றுமே செய்யாமல் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக கத்தாத செம்மறி ஆடு போட இருந்தேனா, எனக்கு இருந்த அதே சாந்தம் உனக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. இது எப்படி தெரியுமா வரும்? இப்படி ப்ரே பண்ணால் வரும். எல்லோரும் சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. இந்த சாந்தம்லாம் சுலபமாக வராது. அதுக்கு என்ன தேவை? அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் கடவுள் பலம் கொடுத்தா தான் வரும். சாந்தமாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய வல்லமை தேவை. எல்லா வல்லமையினாலும் நம்மளை பலப்படுத்துவார். இயேசு ஏன் இப்படி அமைதியாக போயிட்டார்னா, அன்னைக்கு ராத்திரி கெட்செமனே தோட்டத்தில் ஒரு தூதன் பலப்படுத்திட்டான். கடவுள் உங்களுக்கு ஒரு பலம் கொடுப்பார். எதிர்த்து போகாமல் பொறுமையாக இருக்க பலம் கொடுப்பார். நான் ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் பொறுமை பூரண கிரியை செய்யும். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்க பொறுமைக்கு பவர் இல்லைன்னு நீங்கள் இறங்கிடுறீங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு பொறுமை பூரண கிரியை செய்வது. பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தெரியுமா? யோபு பொறுமையாக இருந்தால் கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தான். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், செயலோட முடிவை பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் பாருங்கள், இன்னும் பொறுமையாக இருந்து பாருங்கள்.
கர்த்தர் நீங்கள் இழந்ததெல்லாம் எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்குறாரு. வெக்கப்பட்ட இடத்துல, யோபு வெக்கப்பட்ட இடத்துல தலைநிமிர செய்தார். பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படிலாம் காரியங்களை செய்வார். அந்த பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு உம்முடைய மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் என்னை பலப்படுத்தும், எங்கள் சபை மக்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆமேன். இந்த 3 ப்ரேயரில் நான் சொன்ன அந்த ப்ரேயரில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற அந்த விண்ணப்பம் தருமா, அது கடவுள் நம்மளை வச்சு கனவுங்க. அது இப்படி தான் நம்ம இருக்கணும்னு கடவுள் கனவு காண்றான். இருந்தாலும் நீங்கள் நல்லவர்களாக இருப்பதுனால, அதோடு இப்போ தீபாவளியாக இருக்கிறதுனால உங்களுக்கு போனஸ்க்காக இன்னொரு ப்ரேயர் சொல்கிறேன். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கணும். இது தீபாவளி என்னது போனஸ். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கணும். இது இன்னும் ரொம்ப சூப்பரான ப்ரேயர். 4, 5, 6 ஸ்தோத்திரம். இதை சொல்லிட்டு அடுத்தது 9ஆம் வசனம் போயிடணும். இங்கே பாருங்கள், இதான் விண்ணப்பம். இன்னொரு விண்ணப்பம் பண்ணுறாரு பவுலுக்கு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் எழுதின கடிதங்களில் கிட்டத்தட்ட 25 ப்ரேயர் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காரு. அதில் 4 முக்கியமான ப்ரேயர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார், அது ஒரு ப்ரேயர். கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, அது ஒரு ப்ரேயர். இப்படி பவுல் அவர் எழுதின சபைக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே தான் எழுதுவார். அதில் மெயினாக சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான ப்ரேயரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாசிப்போமா? 4, 5, 6. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்கள். எங்கள் எல்லாருக்குள்ளேயும், எனக்குள்ளேயும், என் குடும்பத்துக்குள்ளேயும் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நான் நம்பி என் தேவனை துதிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிங்க, தேவனை ஸ்தோத்திரிங்க. சபையை நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த சபை எது வரைக்கும் நம்ம நினைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் போகும். அது வரைக்கும் போகும் இந்த சர்ச். தேவனை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 விண்ணப்பத்துக்கு ப்ரே பண்ணுறார். அந்த 3 விண்ணப்பம் 9ஆம் வசனத்தில் இருக்குது. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருகணும். சில பேருக்கு நல்ல விஷயத்தை எடுக்க தெரியாது. உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பவுல் என்ன ஜெபிக்கிறான்னா சபைக்கு, நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருகணும். பாஸ்டர் இருக்கேன் நான், 37 வருஷம் பாஸ்டராக இருந்துட்டேன். இன்னும் இதான் ப்ரே பண்ணுறேன். அதுவும் இது ப்ரே பண்ணதுனால தான், இப்போ நான் சொன்ன ஜபங்கள்லாம் பண்ணதுனால தான் என் வாழ்க்கையை நேராக போகுது, இன்னும் ஆழமாக போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், பிரயோஜனமானதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. உத்தமமானவைகளை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எங்கள் அன்பானது எல்லா அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. I pray that your love may abound still more and more in the knowledge and all discernment. அடுத்தது என்ன ப்ரே பண்ணுறாரு வாசிப்போமா? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருப்பீர்களாக. ஆமேன்னு சொல்லுங்க. நீதினா என்ன தெரியுங்களா? ஒரு முக்கியமான நடத்தை, ஒரு சரியான நடத்தை, ஜீசஸ் நடக்கிற மாதிரி உள்ள நடத்தை. அந்த நீதியின் கனிகளால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நாங்கள் எப்படி இருக்கணுமா? நிறைந்திருக்கணும். அப்போ தான் தேவனுக்கு என்ன உண்டாகும்? மகிமையும் துதியும் உண்டாகும். நீங்கள் நினைக்கூடாதுங்க பாடுறதுனால துதி உண்டாகும், ஆடுறதுனால துதி உண்டாகும், அதெல்லாம் கொஞ்சம் தான் உண்டாகும். ஆனால் நீதியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்த விட்டு போகும் பொழுது, ஒரு காயப்படும் போது, யாராவது உங்களை குற்றமாக பேசும் பொழுது, ஒரு நீதியின் கனிகளை காமிப்பீங்க பாருங்கள். ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுவார். என்னடா இவன் அப்படி இருக்கிறான், எல்லாத்தையும் மன்னிக்கிறான்,
பொறுத்து போகிறோம். இப்படி ஜெபம் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்காக. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்தவர்களாகணும். அப்போ தான் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும். மூன்றாவது என்ன ஜெபம் பண்ணுறாரு? அடுத்தது படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். எது வரைக்கும் நீங்கள் துப்புரவாக இருக்கணும்? இயேசு வர வரைக்கும். எது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தடுமாறி ஆண்டவர் விட்டு போகக்கூடாது? இயேசு வர்ற வரைக்கும். இயேசு வர்ற வரைக்கும் நானும் என்னோட சந்ததியும். உங்களுக்கு தெரியுமா நான் என்ன ப்ரே பண்ணுறேன்னு? இயேசு வர்ற வரைக்கும் நான் இருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போவே ப்ரே பண்ணிட்டு வரேன். என்னுடைய தலைமுறை வரைக்கும் எல்லாரும் இயேசுவோட வருகை வரைக்கும் துப்புரவானவர்களாக இருக்கணும், இடரலற்றவர்களாக இருக்கணும். நம்ம சபை அப்படி தான். இவர்களை இயேசு வர்ற வரைக்கும் துப்புரவானவர்களாக இருப்பாங்க. எந்த இடரலும் இவர்களை தாக்க முடியாது. இந்த 4 ப்ரேயரில் எத்தனை 4000 கோடி நன்மை இருக்குது. எத்தனை கோடி? 4000 கோடி நன்மை இருக்குது. அவ்வளோ நன்மை இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நம்மை நடத்துவாராக. உங்கள் தலைமையில் கை வைங்க எல்லாரும். இந்த 4 ப்ரேயரை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது என்ன தான் ப்ரே பண்ணணும்? அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணணும். அடுத்தது அந்நிய பாஷையில் தான் ப்ரே பண்ணணும். பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும். எல்லா தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போவாராக. லாராக்கா ஷாக்கா பரா கத்தா ரமான தராபா. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்னென்ன பரிந்து பேசுகிறாரோ அந்த ஜபத்தை சபைக்காக பண்ணுறதுக்கோ அதே ஜபத்தை நாங்களும் பண்ணுவதற்கு பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி. அச்சா பராக்கா. எல்லாரும் எழுந்திருப்போமா? பராக்கா ஒரு சிம்பிளான மேட்ரு சொல்லி தரேன், கவனிங்க. யாராருக்கு ஜபம்லாம் வரமாட்டுது, ஜபம் பண்ணவும் பிடிக்கல, ஜபம் பண்ண போய் உட்காந்தா என்னென்னமோ மாதிரி வருதுன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் போய் ஜபம் பண்ணுற இடத்துல சும்மா ஒரு இடத்துல நின்று என்னம்மா செய்யணும்? பேசாமையே நிற்கணும், இல்லை உட்காரணும். நீங்கள் என்னத்தம்மா நினைக்கணும்? கர்த்தர் உங்கள் முன்னுக்கு இருக்காருன்னு நினைக்கணும். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவேன். ஜஸ்ட் கடவுளை உங்கள் முன்னுக்கு நிறுத்தி அப்படியே நில்லுங்க. ஜெபிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. ரெண்டாவது என்ன நம்ம செய்யணும்? அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். என்ன ஜெபம் பண்ணோம்? அப்பா. நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள். ஜெபம் பண்ணுகிறதுக்கான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு உதவி செய்யும். அப்பா பிதாவின் கூப்பிடுற ஆவி உதவி செய்யும். ரொம்ப நேரம் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், ஜெபம் பண்ண முடியும். அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. மூன்றாவது அப்பான்னு கூப்பிட்டுட்டு, மூன்றாவது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கிற என்னென்ன விஷயமோ கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. நாலாவது இப்போ நான் சொன்னேன்ல இந்த விண்ணப்பங்கள்லாம் பண்ணுங்கள். அஞ்சாவது அந்நிய பாஷையில் பண்ணுங்கள். மகிமை அப்படியே எரிமால் அப்படியே வெடித்து வர மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் புதைந்து வெளியில் வரும். ஒரு லாவார் ஊற்றுற மாதிரி உங்களுக்குள்ளேருந்து மகிமை வெளியரங்கமாகும். வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த ப்ரேயர் உங்களை வற்றாத நீரூற்றாக ஜீவன் நதிகளாக பாய உதவி செய்யட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு கையை உங்கள் நெஞ்சில் வச்சுட்டு ஒரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா லாட்டா காபாராக்கா சோக்கா பாராந்தா லாப்ரா கார்டா காபாரா ஷிகை பாராந்தாரம். எங்கள் வாழ்க்கையே மறுரூபமாக்குற இந்த ஜபத்தை நாங்கள் இடைவிடாமல் பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணது போல், இடைவிடாமல் இதை சொல்லி ஜெபம் பண்ணது போல் நான் இந்த சபைக்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் இந்த சபைக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ண போகிறேன். இன்னைக்கு தேதியிலேருந்து சரியாக 3 மாதம் தேதி கணக்கு பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த சபையில் என்ன ஒரு அலை வருதுன்னு பாருங்கள். எல்லாரோட உள்ளத்திலும் என்ன ஒரு மகிமை வருதுன்னு பாருங்கள். ஆமென். எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணோமா? ராட்டாக்கா பராக்கா சோக்கா பரா டெக்கே பராட்டா ரீமாக்கா டாக்கா பரா ஷி பராக்கா தாபா ரூ டாக்கா மானா தோரோ சி பராக்கா தா ரூச்சி டெக்கே மாம்ராக்கா தா. நான் இப்போ உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்டர் ஆகிறத
கர்த்தர் வந்து உங்கள் உள்ளான மனுஷனை அனல் மூட்டுறதை பார்க்குறேன். லாட்டக்கே மாண்டோரோ செக்கே பாரா கத்தாராபா. உங்கள் ஆவியில் கர்த்தர் ஒரு அனலை உண்டாக்குகிறார். லாட்டேக்கே மாண்டோரோ செக்கே மாண்டா பாரா தாபா. ஓ விண்ணப்பத்தின் ஆவியை, ஜப ஆவியை, ஜபிக்கிற ஒரு அபிஷேகத்தை, ஜபிக்கிற ஒரு ஆவியை நம்முடைய பிள்ளைகள் மேல் கட்டவிழ்த்து விடுகிறேன். லாட்டா பாரா கத்தா ரூஷிகே மாம்ப்ரா கத்தரா மானதாரா ரீபா காட்டாக்கே மானதாராபா மட்டேக்கே மாம்ப்ரோ கத்தா பாரா கசாக்கா பாரண்டேராபா மாம்ப்ரோ கத்தாரா பாரா கசாக்கா பாரா கத்தா பாரண்டா ரீகே மாண்டோ ஷபா பாரா கத்தாரா மானதாரா பாரா ரீபாரா கத்தாக்கா மானதாரா பாரா கத்தா. நல்லா கவனிங்க, என்ன கொஞ்ச நேரம் பாருங்கள். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாலே இந்த ஜெபம் ஜெபிக்கும் போது நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கக்கூடாதான். இங்கே ஜெபிக்கக்கூடாது, வீட்டிலேருந்து ஜெபிக்கக்கூடாதான், சர்ச்சிலேருந்து ஜெபிக்கக்கூடாதான். எங்கே ஜெபிக்கணும்னா உன்னதத்தில் ஜீசஸ் உட்காந்துருக்காருல்ல, அங்கே போய் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தெல்லாம் அங்கே மேலே போயிடணும். ஏன்னா நீங்கள் மேலே தான் இருக்கீங்க, மேலே தான் உங்கள் ஜீவன் மறைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன ப்ரே பண்ணோம்னா வீட்டில் ஜெபிச்சாலும் சரி, எங்கே ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கணும்? இப்போ எங்கே இருக்கீங்க? பரலோகத்தில் பிதாவோட வலது பக்கத்தில் நின்று ப்ரே பண்ணுறீங்க இயேசுவின் நாமத்தில். எல்லோரும் அப்படி ப்ரே பண்ண சொல்கிறாரு எல்லாருமே. இனிமேல் ப்ரே பண்ணாலுமே மேலே போயிருங்க, கீழேருந்து ஜெபம் பண்ணாதீங்க. மாப்ரா கத்தா கபாரா ஷிகா பாரான் தாராபா டேன் டெக்கே பாரா கசா கபாரா. கொஞ்ச நேரம் எல்லாரும் பரலோகத்துக்கு போங்க, பிதாவின் வலது பக்கத்துக்கு போங்க. மாட்டே பாரா பாரா கசோ கபா. கொஞ்ச நேரம் எல்லாரும் பூமியிலேருந்து வெளியாகுங்க, உங்கள் ஆவிக்குள்ளே போங்க. ஆவிக்குள்ளே போய் பாருங்கள், பரலோகத்தில் உன்னதத்தில் பிதாவோட வலது பக்கத்தில் இருந்து ரேட்டக்கே மாம்ப்ரா கசாரா மானா தாரா ரேக்கே மாம்போரோ கசா கபாரா கத்தா. பிதாவுடைய வலது பக்கத்தில் அங்கே நில்லுங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு வாங்க சீக்கிரமாக. இங்கே தான் இருக்க, பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் பரலோகத்தில் தான் இருக்கீங்க. 1000 தூதர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, 1000 தூதர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஷிட்டேகே மான்டாகா பாரா கத்தாரா மானாதா. யூ ஆர் சரவுண்டட் பை த க்ளோரி ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ராத்தேகே மாம்ப்ரோ கத்தாரா மான்டோரோ சாபாபா ராபா. உங்கள் ஜபங்களை கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர், தேவ தூதர்கள் அபிரிதமாக கிரியை செய்கிறார்கள். ரிக்கே மாண்டோரோ செகா பாரா கத்தா பா பா ராத்தா ரிக்கே மாண்டோரோ சோகோ பரா கத்தா ரேப்ரா கத்தா பிராகா சேபா ரேகேமா ரிக்கே மாண்டராமா. மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுகள் என்று சொன்னீர். அந்த மேலானவைகளை தேடக்கூடிய அப்பா பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு அருளப்படுவதாக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. பார்க்கிற கண்கள் உண்டாவதாக, கேட்கிற காதுகள் உண்டாவதாக, உணர்கிற இருதயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ராட்டேகே மாட்டா கபாராத்தா. எல்லாரும் கண்களை மூடி பாருங்க, உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறத பாருங்க. லாப்ராக்கா 1000-10000 தூதர்கள் மத்தியில் லாப்ராக்கா தாக்கா மாஷேட்டேகே மாண்டாராபா. உங்களுக்கு முன்னுக்கு பாருங்க, பரலோக பிதாவை பாருங்க, அப்பாவை பாருங்க. லைட்டேகே மாண்டா ராகாத்தா பாராகாத்தா. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, அப்பா கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. உங்கள் ஆவியில் அப்படியே கிட்ட போங்க, கிட்ட போங்க. ரொம்ப தூரமாக நிற்கிறீங்க அப்பா கிட்ட, இன்னும் கிட்ட போங்க. அவர் மடிக்கிட்ட போங்க, அவருக்கு மடிக்கிட்ட போங்க, அவர் மார்பு கிட்ட போங்க, கிட்ட போங்க, கிட்ட போங்க, கிட்ட போங்க. உங்கள் ஆவியில் அப்படியே கிட்ட போங்க. ஷிட்டேகே மாம் பிராகாத்தாரா மானதாராபா ரூட்டேகே மாம் ரோகா சாபா பாபாரா கத்தா லைப்ரேகே மாம் ரோகா சேபாரா. கோனியா கோனியா கோனியா. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போ. ஹல்லேலூயா. நீ அவருடைய பரிசுத்தவான், நீ அவருடைய மனமாட்டி, நீ அவருடைய பரிசுத்தவான். லாப்ரா உன்னை அறைக்குள் அழைத்து செல்கிறார், அவர் மகிமைக்குள் அழைத்து செல்கிறார். ரேகே மாண்டா கா பராகா சோ பராகா தா பராகா தா ரூஷாட்டா பராகட்டே மாண்டா லுப்ரேகே மாண்டோ ரோசா பாபாரா. Thank you Father. அப்பா. எல்லாரும் அவர் அப்பான்னு கூப்பிடுங்க முடியும். கைகளை உயர்த்தி அப்பா 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 அப்பா. பரலோகத்தில் இருக்க பிதாவை உங்கள் பக்கத்தில் நிற்கிற அந்த அப்பாவை அப்பா 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 அப்பா
அப்பா, அந்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவை, அந்த மகிமையின் தேவனை, அந்த மகிமையின் பிதாவை நீங்கள் அனுபவிப்பதற்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரை ருசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, அவரோடு ஒன்றாகுவதற்கு இப்போவே அந்த ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அவரை கடைசியா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா. இங்கிருந்து கூப்பிடவனா பக்கத்தில், அவர் அருகினிலே. உங்கள் உடம்பு தான் இங்கே இருக்கு, உங்கள் ஆவி அவர்கிட்ட போயிடுச்சு, உங்கள் உள்ளம் அவர்கிட்ட போயிடுச்சு. மா பா கா தா கா பாரான் டோரா பாராமா ரேகே மாம்போ கா சா கா பாரா கா தா பாரா கா தரா ரூகா தா கா பாரா ஷு பாபா பாபா பாராபா. அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அலை அலையாய், அலை அலையாய் அவரோட மகிமை. ஒரு மேகம், ஒரு மேகம், மகிமையின் மேகம், மகிமையின் மேகம். தாத்தா காத்தா காமா நாதோரோ சே பராக்கா தாராமா பிரேக்கேமானதோர். உங்கள் உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியினால் வல்லமையை பலப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியினால் வல்லமையை பலப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷனை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியினால் மிகவும் வல்லமையாய் பலப்படுகிறது. உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஷெட்டெக்கே மா பாக்கா தா 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 பிராகாத்தா விகாத்தா பராகாத்தா. ஓ அப்பா, 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 அப்பா. அப்பா, 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 உங்களில் யார் 7 days 7 நாள் இந்த ப்ரேயர் பண்ண ஒப்பு கொடுக்கலாம்? போது 7 நாள் 7 நாள் 7 நாள். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் படுக்கிறதுக்குள்ளே இந்த ப்ரேயர் அப்படியே ரீட் பண்ணும். இந்த ப்ரேயரை நான் வாட்ஸ்அப்பில் பாஸ்டருக்கு அனுப்பிவிடுவேன். பாஸ்டர் உங்களோட சர்ச் குரூப்புக்கு அனுப்பிவிடுவார். இன்றைக்கி ராத்திரியே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு 2வது நாள் அப்படியே 7 நாள் நீங்கள் ப்ரே பண்ணணும். எத்தனை பேர் இந்த பெற்றுக்கொள்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள 7 நாள் 7 நாள் 7 நாள் முடிச்சிட்டோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் உங்களை விசாரிப்பார். அதிலிருந்து இன்னும் ஒரு 2 வாரம் சேர்த்தா 3 வாரம் ஆயிரும். அப்புறம் இன்னும் ஒரு 14 நாள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் என்ன நடக்குது. நானும் நம்ம எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிதாவே, நம்முடைய அபிஷேகம் சகல உண்மைக்குள்ள, நெஜத்துக்குள்ள உங்கள் ஆவியானவர்களை கொண்டு போவாராக. நன்றி, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். இங்கே பாருங்கள், பெஸ்ட்டான குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன கொண்டாந்து கொடுப்பாங்களோ அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னையிலேருந்து ஒழுங்காக சமைக்கணும். கண்டிப்பாக போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா சமைச்சு அடுக்கணும். ஆமென். நல்லா சமைக்கணும். நேரம் எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது எடுத்து எல்லாம் போடணும். எல்லாம் போட்டு சமைச்சு அப்படியே அள்ளி சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. உங்களோட இருக்கிற கர்த்தருக்கு நன்றி. பாஸ்டர் நல்ல தலைக்கு மேலே கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர் நம்ம மறக்கவே கூடாது. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆமென். எத்தனை வகையான ப்ரேயர்? இப்படி காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இப்படி காட்டுங்க. 5 விதமான ப்ரேயர் பக்கத்தில். இது மறக்கக்கூடாது, சரிங்களா? இனிமேல் யாராவது ப்ரேயர் பண்ண தெரில என்ன சொல்வீங்க? தெரியுதோ தெரியலையோ என்ன பண்ணணும்? இந்த எபேசியர் எடுத்துடணும், பிலிப்பியர் போகணும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? கொலோசியர், எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் அப்படியே அதை வளசி ஆராய்ஞ்சிங்கன்னா ப்ரேயர், சரிங்களா? அதை அப்படியே பண்ணணும். ஆமென்.
ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்முடைய உள்ளான மனுஷனை வல்லமையாக என்ன செய்யணும், பலப்பட ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு தான் இன்னைக்கு தேவை. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள, அறிவு கட்டா புரிந்து கொள்ள, அதுதான் இன்னைக்கு தேவை. தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் இன்னைக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்வோம், வளருவோம், பலப்படுவோம். வல்லமையாய் பலப்பட்டா எல்லாமே சக்சஸ் ஆயிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவரை மைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா.